உண்மையாகவே வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை பயங்கரவாதம் தலை தூக்கி இருக்கிறது என்பதை வெளிப்படையாகவே சொல்றேன். ஏன்னா திமுக ஆட்சியில் காவல்துறை நேர்மையானவர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த அடிப்படைவாதிகளை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறார்கள் நிச்சயமா கிடையாது. நான் ஒரு இஸ்லாமியன், நான் அரோகரா முருகனுக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனா முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு இந்துக்களின் உணர்வுகளுக்காக நான் அவர்களோடு நிக்கிறேன்றதை காட்டுவேன்னு சொல்றேன்ல, இது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னடா இது, ஒரு இஸ்லாமியராகவும் ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு, இந்துக்களின் உணர்வுகளுக்காக போய் மாநாட்டில் கலந்துக்கிறாரு, இந்துக்கள் எல்லாரும் ஒன்று திரண்ட வேண்டும், அவருடைய உணர்வுகளுக்காக நீங்கள் எல்லாரும் சங்கமிக்க வேண்டும் என்று வீடு வீடா போய் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு இவர் அழைப்பு கொடுக்கிறாரு. அப்ப நாம இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்துக்களுக்குள்ளேயே சாதி ரீதியாக பிளவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் இந்துக்கள் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் நேர் எதிராக வைத்திருக்கிறோம், மத்திய அரசுனாவே அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று காட்டிட்டு இருக்கோம். இவர் எல்லாத்தையும் ஒட்டச்சு தரமட்டமாக்கிட்டு நேரடியா போய் இந்துக்களையும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணைத்து முருக பக்தர்கள் மாநாடு என்பது அது நல்லிணக்கத்தின் மாநாடு, நம்முடைய பண்பாட்டின் மாநாடு, நம்முடைய கலாச்சாரத்தின் மாநாடு, நம்முடைய முன்னோர்களுடைய மாநாடு அப்படின்னு ஒண்ணு சொன்னா இதுல எதுவுமே பொய் கிடையாது. இதுல எதுவுமே என்னுடைய மத நம்பிக்கையை நான் விட்டு கொடுக்கல. ஆனால் இது உண்மை. இந்த உண்மையை சொன்னா திமுக அரசுக்கும் பிடிக்கல, இங்க இருக்கிற தீவிரவாதிகளுக்கும் பிடிக்கல. அரசு காவல்துறையை வைத்து அடக்குமுறை செய்து வழக்கு போட்டு என்னெல்லாம் நெருக்கடி கொடுக்கணுமோ அதை பண்ணுது. இங்க உள்ள தீவிரவாதிகள் இந்த கடந்த 4 நாள்ல பாருங்க, 4 நாட்களுக்குள்ள 2 கொலை மிரட்டல். ஒண்ணு என்ன கழுத்து அறுத்து கொள்ளுவேன்னு சொல்லிட்டு பகிரங்கமான ஒரு கொலை மிரட்டல் காவல் நிலையத்தில் கொடுத்துறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் எஃப்ஐஆர் கிடையாது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல.